ஏற்கனவே திமுகல நீங்க பணியில இருந்தீங்க, சமூக அமைப்புக்கான பணிகளை செஞ்சுட்டு இன்னைக்கு தாவேக்கால நீங்க காரணம் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை தான் ஒரு மாற்றம். காமராஜர் ஐயா எதுக்காக தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க? இளைஞர்களுக்கு வழிவிட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறார் தலைவர் அவர்கள். அதனால அவர் வழியில பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். திமுகல இருந்து வெளில வரதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க, பல திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்படியே நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் இல்ல, எனக்கு ஐயாவினுடைய எந்த கொள்கைகளையுமே அவங்க சரிவர பின்பற்றல. ரெண்டாவது ஐயாவர்களை யார் வசப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது அவருடைய குடும்பத்துல இருந்து நம்ம ஏன் அங்க பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலையே தோன்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம இதற்கு தாண்டி அடுத்து என்ன ஒரு வழி இருக்குது? தன்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்குள்ளேயோ என்ன பயன்படுத்தி எதுக்குமே வரக்கூடாதுன்னு நினைச்சவர் காமராஜர் அவர்கள். ஆனா இன்னைக்கு வழி வழியாக ஒரு குடும்பமே இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு மாற்று சக்தி யாரு அப்படின்னா தாவே கழகத்தினுடைய தலைவர் அவர்களால் மட்டுமே முடியும்னு மக்களும் நம்புறாங்க. அவர்கள் வழியே நானும் நம்புறேன். பல திட்டங்கள் குறிப்பா மகளிருக்குலாம் செஞ்சிருக்கோம் திமுக அரசு சொல்லுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள் எல்லாம் பல விஷயம் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காதா? நீங்க தாவைகள் என்ன முன்னெடுப்பு பண்ணீங்க? இல்ல, இன்னும் மகளிர்லாம் இன்னும் நிறைய பாதுகாப்பு வேணும். அவங்களுக்கு இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு மகளிருக்கு ஒரு நல்ல வெளியில வராங்க, படிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய கல்ச்சரே இன்னைக்கு வேற மாதிரியாக மாறிக்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு வழியில நம்மளுடைய மகளிர் பயணித்து நல்ல வெற்றிகளை அவங்க குவிக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அதற்கு இந்த தளம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் நேரம்னா ஒரு சவாலான நேரம் தான். குறிப்பா நிறைய பேர் போட்டியிட விருப்பப்படுவாங்க. ஆமா, அது முக்கியமா பல நிர்வாகிகள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, நான் எதுவும் கேட்கல. தலைமை அவர்கள் எனக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறேன். என்ன தொகுதியை யோசிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு? இல்ல, நான் இருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி தான். கடைசி முறையா 2 முறையுமே நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல எனக்கான சீட்டை நான் கேட்டிருந்தேன். என்னோட பேர் கடைசி வரைக்கும் கூட வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.